ஒரு வாங்கல்லே போடுறாங்க வந்து நம்மளேருந்து நேரடியாக கொள்வனல் செய்கிறேன். நார்மல் ப்ரைஸஸ் அதனால இப்போ நான் வேறு சின்ன லாபத்துக்கு தான் என்னம்மா நீங்கள் வேறு சந்தையில் எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை தோட்டத்தில் மருதாமணத்தில் எடுத்துகிட்டு வரீங்க? ஆனால் பெரும்பாலும் வந்து சத்தியாவாடு சந்தையில் வந்து விலைகள் குறைவாக இருக்குது. எல்லா சந்தையோட குறைவாக நான் உங்கள் இது இப்போ நிற்கக்கூடிய நம்ம வந்து யாழ்ப்பாணம் சுழிபுரம் சத்தியக்காட்டு சந்தையில் தான் நிற்கிறோம். சந்தைக்கு முன்னால் இன்றைய நாளில் வந்து இந்த சந்தையில் வந்து மிளகறி இந்த விலையில தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன விலை போகுதுன்னு முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து சுழிபுரம் சத்தியக்காட்டு சந்தைக்கு முன்னால் நிற்கிறோம். இப்போ நாங்கள் சத்தியக்காட்டு சந்தைக்குள்ளே தான் போகிறோம். இன்றைக்கு மிளகறியின் நிலவரங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்ன மாதிரி விலைகள் போய்கொண்டிருக்குதுன்ட்டு. இது வந்து வெளியாம மேற்கு பிரதேச சபை பொதுச்சந்தை சத்தியக்காட்டு சுழிபுரம். உங்களோட பேர்? என் பேர் நாதன். நாதன. ஆனால் தேங்காயில் என்ன விலை போகுது? தேங்காய் 100 ரூபாய்க்கு எடுக்கிறோம். 110 ரூபா 120 ரூபா விற்கிறோம். என்ன விலை விற்கிறீங்க இங்கே? கிலோ 120 ரூபா விற்கிறோம். எவ்வளோ லாபம் பெறுமோண்ணா? இப்போ லாபம் பெறாது. ஏன்? 110 ரூபா தேங்காய் தண்ணே 120 ரூபா விற்று என்ன லாபம் பரவாயில்ல. என்ன கணக்கா இல்லைன்னா கிலோ கணக்கா? இங்கே வரணும் அது சரிங்களே. இங்கே பார்த்தீங்கன்னா கீரை, இங்கே மிளகறிகள் இருக்குது. அதாவது கத்திரிக்காய் இருக்குது, கீரை இருக்குது, பச்சை மிளகா, இங்கால கூட புளிகள், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கோம். விலையில் கேட்டு பார்ப்போம். அண்ணா வணக்கம் அண்ணா. என்ன பேர்? என்னம்மா மிளகறி விலை கூடவா குறைவா? இப்போ கொஞ்சம் மலிவு தான். கத்திரிக்காய் 120 ரூபா, உருளைக்கிழங்கு 120 ரூபா, மம்பாங்காய் 120, கீரை 50 ரூபா, மற்ற புளி இப்போ கொஞ்சம் 650, இது 500 ரூபா பூடு. அப்போ என்ன எல்லா மிளகறியும் போட்டு விற்கிறீங்க? உப்பு பேக்கெட் 140 ரூபா, 150 ரூபா அடிச்சு 140 ரூபா விற்கிறோம். 10 ரூபா விலை குறைச்சி விற்கிறீங்க? எல்லாம் 10 ரூபா தான். இது 100 ரூபா விற்கிறோம். சரி. இது பிளாப்பில் நீங்கள் போட்டு போகலாம் விற்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்காலயம் வந்த கோவா, போஞ்சிக்காய், பைத்தங்காய், வெங்காயம், ராசவள்ளி கிழங்கு, தக்காளி பழம், முருக்கங்காய் எல்லாம் போட்டு விற்கிறேன். விலையில் கேட்டு பார்ப்போமா? அண்ணா வணக்கம். என்ன மாதிரி சந்தை நிலவரங்கள், இப்போ விலைகள் என்ன மாதிரி? அப்போ கத்திரிக்காய் என்ன விலை போகுது? கத்திரிக்காய் கூட இதுக்கு மாதிரி 200 ரூபாயெல்லாம் விற்று இருந்தது. கொஞ்சம் மலிவாக இருக்கு. லீக்ஸுகள், கேரட்டுகள், போஞ்சிக்காய் விலை விடும். போஞ்சி என்ன விலை போகுது? ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் மருதனாமடத்தில் நாங்கள் கேட்டிருந்தாங்க 700 800 எல்லாம் விற்றுறாங்க. இங்கே கொஞ்சம் 550 கூட. என்ன சாமான் கொண்டு வந்து விற்கிறீங்க? மிளகறி எல்லாம் பழ வகையெல்லாம் அப்படி ஒன்று
ராசவள்ளி கிழங்கு என்ன விலை போகுது? கிலோ 300. முருங்கங்க என்ன விலை போகுது? 1200. இன்றைய நிலவரம் முருங்கங்க பார்த்தீங்கன்னா 1200. இது தக்காளி பழம் உருளைக்கிழங்கு இது என்ன? இது என்ன? கெக்கரிக்காண்டேனா? இது என்ன பிசுக்கங்கான்னு சொல்லுவீங்களா? அது இல்லையா? என்ன விலை போகுது? என்ன விலை? கிலோ 350. கேரட் என்ன விலையாண்ணா? கேரட் 400. ஆனால் பெரும்பாலும் வந்து சத்தியாவாடு சந்தையில் வந்து விலைகள் குறைவாக இருக்குது. குறைவாக அப்போ அண்ணன் பேர்? சரிங்க, நன்றி. பார்த்தீங்கன்னா கூடுதல் வந்து இங்கே வந்து வெங்காயம் தான் இங்கே விற்று கொண்டிருக்கோம். வெங்காயத்தின் விலையில் கேட்டு பார்ப்போம். வெங்காயம் தான் விற்கிறார், கத்திரிக்காய் போட்டுருக்காங்க. இங்கே கூட வெங்காயம் தான் விற்கிறார் போலாடாக்கு. அந்த அண்ணையோட விலையில் கேட்டு பார்ப்போம். அண்ணா வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி வெங்காயத்தின் விலைகள் என்ன மாதிரி? வெங்காயம் 220 400 மட்டுமே இருக்கு. என்ன வெங்காயம் என்ன விலை போகுது? சின்ன வெங்காயம் என்ன விலை? சின்ன வெங்காயம் 250 400 ரூபா. 250 400. உருளைக்கிழங்கு என்ன விலை? 220 ரூபா. உருளைக்கிழங்கு என்ன விலை போகுது? 220. என்னம்மா நீங்கள் என்ன ஊர் வெங்காயம் எடுத்து விற்கிறீங்களா தமிழ்லேருந்து விற்கிறீங்க? ரெண்டும் செய்கிறீங்க. பச்சை மிளகாய் என்ன விலை போகுதுண்ணா? பச்சை மிளகாய் 600 ரூபா. இவர் கேரட்டும் விற்கிறேன். ஆனால் கேரட் விலையை கெடுப்பாங்க. ஆனால் கேரட்டுக்கு என்ன விலை? 500 ரூபா மொத்த விலை. ஆனால் கூடுதலாக வந்து வழி சந்தையில் வந்து மரக்கறிகள் கொஞ்சம் விலை கூட விற்கலாம். ஆனால் இந்த சந்தையிலேயும் விலை குறைவு. என்னத்துக்காக? அது எங்களோட கொள்முதல் பொறுத்து. சரி அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி மிரக்கறி விலைகள்? முருங்கங்க என்ன விலை போகுது? 1400 1500. பட் வெங்காயம் சின்ன வெங்காயங்கள் கேரட்டுகள் கீரை என்ன விலை விற்கிறீங்க? கூட இங்கே மலிவாக இருக்குது தானே. கீரை 50 ரூபாயும். என்னம்மா வியாபாரம் நடக்குதா? வியாபாரம் இப்போ கூட அங்கே கொடியே எல்லாம் கொடியேறிடுது. அதில் வியாபாரம் இப்போ நடக்குது. சரி. இங்கே அம்மம்மா என்ன கண்டுட்டு மறைக்கிறா? அம்மம்மாட்டையும் கீரை தான் கூட விற்கிறா அவ்வளோடாக்கு. கேட்டு பார்ப்போம். என்னம்மா வியாபாரம் நடக்குதோ? உண்மையாவா? கீரை என்ன விலை விற்கிறீர்கள்? கீரை 50. கேரட்டு? கேரட் 500. முருக்கங்க மிளகரியில காணையில போட பட்டறையில அண்ணா வணக்கம் அண்ணா. என்னம்மா வியாபாரங்கள் நடக்குதா? என்னம்மா இன்றைய விலைகள் என்ன மாதிரி? இஞ்சி என்ன விலை போகுது? லீக்ஸு
கேரட்டு கேரட்டு 350. கேரட் 350. மங்குஸ்தா என்ன விலை வருது? 650 கிலோ. கிலோ 650. ஆனால் கூடுதலாக 700 800 விற்கிறாங்க வெளியிடங்களில். இது எங்களை பொறுத்து வந்து கம்பெனிலேருந்து நேரடியாக கொள்வனை செய்கிறேன். அப்போ நார்மல் ப்ரைஸ் இருக்கிறதால இப்போ நான் வேறு சின்ன லாபத்தில் தான் விற்கிறேன். என்ன மாதிரி வியாபாரங்கள் நடக்குதா இந்த வியாபாரம் நடக்குது. கூடுதலாக கோயிலும் நடக்குது போல, கோயில் திருவிழாக்கள். மிளகறிகள் கொஞ்சம் மிஸ் பண்ணி ஆகும். கீரை என்ன விலை போகுது? கீரை 50 ரூபா. பாவக்காய் என்ன விலையா? பாவக்காய் 1200 ரூபா. அதே நான் அப்படி விலையா இருக்கு. பாவக்காய் இந்த சீசனுக்கு வராது, நிறைய வெயில். ம் சரி அண்ணா. ஆனால் இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தான் ஜெயவரஞ்சினம். இது ஒரு கிராமிய சந்தை. அண்ணா வணக்கம் அண்ணா. என்னம்மா இந்த சந்தை நிலவரங்கள் விலைகள்? கூடுதலாக என்ன கத்திரிக்காய் என்ன விலை விற்கிங்க? இதுக்கு முதல்லாம் கத்திரிக்காய் 200 300 ஆண்டு விற்றுந்தேன். என்னம்மா நீங்கள் வேறு சந்தையில் எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை தோட்டத்தில் மருதாமணத்தில் எடுத்துகிட்டு வரீங்க? வடிவான கரிமுளையா இருக்குது. பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கோவா நிறைய மரக்கறிகள் இங்கே போடப்பட்டிருக்கு. இந்த பட்டறையில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது, தக்காளி பழம் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, புடலங்காய் இருக்குது, கேரட் இருக்குது, அங்கே வெங்காயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா புடலங்காய் இருக்குது, அங்கே நீத்துக்காய் இருக்குது, அது பூசணிக்காய், மேலே கத்திரிக்காய் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளி இருக்குது. வேறு இந்த பட்டறையில் வந்து மரக்கறிகள் பல வகைகள் எல்லாம் போட்டு விற்கிற. கூடுதலாக பார்த்தீங்கன்னா அன்னாசி பழம், மாம்பழம், அங்கால பப்பா பழம் எல்லாம் போட்டு விற்கிற. அதோட வந்து இங்கே கீழே சோழன் இருக்குது. இவர்கிட்ட வந்து விலையில் கேட்டு பார்ப்போம் என்ன விலை விற்கிறாருண்டு. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி விலைகள் பல வகைகள்? அன்னாசி பழம் அன்னாசி 200. பப்பா பழம் என்ன விலை விற்கிங்க? பப்பா பழம் 120. 120. மற்றது மாம்பழம்? மாம்பழம் 200 கிலோ. கூட மரக்கறிகளும் போட்டு விற்கிறீர்கள் போல எனக்கு. எல்லாம் கத்திரிக்காய் என்ன விலை விற்கிறீர்கள்? கத்திரிக்காய் 100 ரூபா. கூட வந்து இந்த சந்தையில் வந்து எல்லாம் மரக்கறிகள் வந்து விலை உறவு சும்மா கிராம சந்தாலே. இப்போ வேறு சந்தையில் போய் எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை தோட்டத்துலேருந்து வர? வேறு சந்தையிலையும் எடுக்கிறது, இங்கே தோட்டத்திலையும் எடுக்கிறது. என்ன மாதிரி லாபங்கள் வருதா? லாபம் பெறும். ஜம்பெரும் கிராமப்புறம் சந்தாலே ஜம்பெரும். இன்னைக்கே நாசப்படுங்க.
ஐயா வணக்கம். வணக்கம். என்னவா வியாபாரம் நடக்குதோ? என்ன விலை விற்கிறீர்கள் வெங்காயங்கள்? கூட என்ன மிளகறி போட்டு விற்கிறீங்களா கூட வெங்காயங்கள் உருளைக்கிழங்க என்னத்துக்காக? இதால லாபங்கள் வருமாண்ணா? பூடு என்ன விலை விற்கிறீங்க? கிலோ 600. வெள்ளை வெங்காயம் தம்பி இந்த சல்லைப்பழம் 320 ரூபா. ஆனால் 90 ரூபா சல்லைப்பழம் இலவசமாக கொடுக்குறோம். இந்த விலை 300 ரூபா ஆகுது. புது விலை 360 ரூபாய்க்கு 60 ரூபா. ஆனால் 300 ரூபா ஒரு கிலோ சல்லைப்பழம், 90 ரூபா சல்லைப்பழம் புரி பொருட்கள் விற்கிறீங்க. நானே கூட என்ன 1150 ஒரு போத்தல். 1150 1300 அடிச்சு 1150 நல்ல எண்ணெய், சுத்தமான எண்ணெய். கூட என்னென்ன விற்கிறீங்களா? மாம்பழம் தங்கச்சி கிலோ 400 ரூபா. நல்ல பழம் கிலோ எடுக்கல. கிலோ நல்ல பழம் 400 ரூபா. இது என்ன பழம்? 400 ரூபா கிலோ. நல்ல பழம். பாப்பா பழம் 150 ரூபா. ஒரு பாப்பா பழம் நல்ல பாப்பா பழம். நீங்க தான் மிக ஒரு தான் போதும். இந்த விலை 400 ரூபா. 120 விலை இருக்குது. 120 தான் நல்ல பழம். என்ன ஒன்று எடுக்க போகிறீங்களா? அந்த பழத்தை எடுங்க. நல்ல பழம். 2 ஓட்டுங்க. எடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த அழகான கிராமத்துக்குள்ளே வந்து இந்த ஆலமரத்துக்குள்ளே வந்து பாருங்க எல்லோரும் வந்து ஒற்றுமையாக வந்து இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கோம். இந்த ஐயா வந்து அந்த ஆலமரத்துக்குள்ளே வந்து வியாபாரம் செய்கிறார். இது வந்து சிறுவர்களுக்கான அதாவது விளையாட்டு பொருட்கள் வந்து விற்கி நம்ம பாருங்க இங்கால. இதை சொல்லுவேன்னா ஃபேன்சி பொருட்கள் உண்டு. பெண்களுக்கு தேவையான பொருட்களும் வந்து இங்கே விற்கணும். என்னமா கீரைகள் மல்லி கோவிலியா? இன்றைக்கு 30 ரூபா போகுது கீரை. 30 ரூபா 40 ரூபா போகுது. கீரை எல்லாம் சரியான மல்லி உண்டை. பொன்னாங்காணி வெள்ளாறு எல்லாம் விற்கிறீங்களா? என்ன மாதிரி விலையா? எல்லாம் 80 ரூபா போகுது. வெள்ளாறு எல்லாம் 50 ரூபா போகுது. என்னமா வியாபாரம் நடக்குதா? ஒரு அளவு போகுது. ஒரு அளவு இல்லை அப்படி